வெல்கம் டு உமாஸ் கிச்சன் டைரி. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு நாக்பூர் பிரியாணி, ஸ்பெஷல் மகாராஷ்டிரன் பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். இந்த நாக்பூர் பிரியாணி வந்து ரொம்பவே மைல்டாக, ரொம்ப சாஃப்டாகவும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப மசாலா, ரொம்ப ஸ்பைசிலாம் இருக்காது. இந்த பிரியாணி வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் சாப்பிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த பிரியாணி வந்து ரொம்பவே மைல்டாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. அப்போ இந்த பிரியாணி வந்து நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். மகாராஷ்டிராவில் வந்து ரொம்ப ஃபேமஸான மகாராஷ்டிரா நாக்பூர் பிரியாணி தான். ஸ்பெஷலாக பிரியாணினா ரியல் பிரியாணி இது தான். ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஃப்ளேவர் வரும். நீங்கள் இந்த பிரியாணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ரொம்பவே ஈஸி மெத்தடில் நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பிரியாணி பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையிலே கிடையாது. இது எப்படி பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட வந்து ஃபுல் ரெசிபி இந்த வீடியோவில் போட போகிறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி இந்த ஈஸியாக நம்ம இந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசி, இப்போ பாஸ்மதி அரிசி வந்து நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக பண்ணணும்னு அந்த பக்கம் வராது. ஏன் அப்படின்னா அந்த பிரியாணி அரிசி வந்து குழஞ்சிரும். நிறைய பேர் குக்கரில் வைக்கிறாங்க, அது வந்து டேஸ்ட்டே இருக்காது. ஏன் அப்படின்னா பிரியாணினா அது வந்து நீங்கள் வந்து ஒரு 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 பாத்திரத்தில் பண்ணுறதுல இருக்க டேஸ்ட் வந்து உங்களுக்கு குக்கரில் பண்ணுற டேஸ்ட் வராது. நான் நிறைய வந்து வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய பேர் ஈஸியாக படக்குன்னு அவங்க குக்கரில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குக்கரில் வந்து அந்த ருசி இருக்காது. நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் கரெக்டான மெஜர்மெண்ட்டில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணிக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசி எடுக்கலை. நான் இந்த எடுத்துருக்க அரிசி வந்து ஸ்டீம் கோலம்னு சொல்லி ஒரு அரிசி இங்கே கிடைக்கும் மகாராஷ்டிராவில், ஸ்டீம் கோலம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிரியாணி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பொன்னி அரிசி எடுக்கலாம். பொன்னி அரிசியில் வந்து அருமையாக பிரியாணி பண்ணலாம். நிறைய பேத்துக்கு பொன்னி அரிசியில் பிரியாணி பண்ணுறது தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து பொன்னி அரிசியில் அழகாக பிரியாணி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுக்குள்ள டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறனாலும் இந்த பிரியாணி ஸ்பெஷாலிட்டி அதான். நீங்கள் எந்த அரிசி நீங்கள் பர்ஃபெக்டாக பொங்க தெரியுமோ உங்களுக்கு, நீங்கள் அந்த அரிசியை எடுத்து பொங்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பிரியாணிக்கு வந்து கண்டிஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் இந்த அரிசி தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. அதுதான் இதோட வந்து ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து சாப்பிட்ட இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு நிறைய ஃபேமஸாக, நிறைய ஒரு டேஸ்ட்டான பிரியாணி, அதுக்கப்புறம் மைல்டான பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஃபேமஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவை நீங்கள் போட்டுக்கிட வேண்டிதான். சிலவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ இதுக்கு குறையா போடணும், கூட போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் குழந்தைகள் சாப்பிடுவாங்க, பெரியவங்க சாப்பிடுவாங்க, வயசானவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு தக்கன நீங்கள் எவ்வளோ ஸ்பைசி போடணும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு என்ன தேவை இருக்குன்னா, இப்போ நான் வந்து எங்கள் மட்டன் வந்து நல்ல மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கிலோ மட்டன் இருக்குது. இந்த அரிசி வந்து நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து ஸ்டீம் கோலம், ரொம்ப பொடுசாக இருக்கும். இது வந்து சாப்பாடு பிரியாணி பண்ண அப்புறம் இது வந்து நல்லா நீளமாக வரும். இது வந்து நாங்கள் டெய்லி ரெகுலராக சாப்பிடக்கூடிய அரிசி தான். நான் வீட்டு அரிசி தான் இது நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த பிரியாணிக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த இதில் பக்குவம் தெரியுமோ, தண்ணி கரெக்டாக இருந்தால் அது குலையாதுன்னு அது நீங்கள் அந்த அரிசி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பிரியாணி அரிசி வந்து இது பிரியாணி அரிசி கிடையாது, நார்மல் வீட்டு அரிசி தான். இது ஸ்டீம் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் வந்து ஸ்டீம் கோலம். இது மகாராஷ்டிராவில் நிறைய இடத்துல கிடைக்கும் இந்த அரிசி. அப்புறம் இதுக்கு மசாலா வந்து வெள்ளைப்பூடு. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெள்ளைப்பூடு வந்து நம்ம தோல் உரித்து பண்ணுறதுனால அதில் வந்து அதுக்கு தேவையான வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டும் வராது, சத்தும் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தொலியோடு சேர்த்து அரைக்கணும். இதில் வந்து கொத்தமல்லி போடணும். இது கொத்தமல்லி இலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி, நான் எல்லாமே ஒன்றா போட்டு அரைப்பேன். ஒன்றா போட்டு அரைக்கனால அதோட அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். அதை மாதிரி நான் இதில் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நீங்கள் பச்சை மிளகாய் சீரகம் வந்து தனியாக நீங்கள் அரைச்சிக்கிடுங்க. அதையும் கொஞ்சம் சீரகம் போட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 வெங்காயம் இருக்குது. இதில் வந்து நீங்களே பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் என்னென்ன இருக்குதுன்னு. நான் லவங்கு, பட்டை, கிராம்பு, அந்த பூவு, ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் ஷாஜீரான்னு ஒரு பொடி சீரம் வரும், ஷாஜீரா, பட்டை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பெரிய ஏலக்காய் 2 வச்சுருக்கேன், சின்ன ஏலக்காவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆயிலில் போடக்கூடிய இதெல்லாம் நம்ம வந்து ரைஸ் பண்ணும்போது ஆயிலில் போடுவோம். அதுக்கு நான் காட்டுறவங்ககிட்ட இதை வந்து நம்ம ஒன்றா அரைச்சி வச்சிடணும். இதை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணதுக்கு இது வந்து நான் வெள்ளைப்பூடு, இஞ்சி, கொத்தமல்லி இலை, பெருஞ்சீரகம் இதை போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து பச்சை மிளகாவும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு காரத்துக்குன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்து வைக்கலாம். இது வந்து மட்டன் வந்து நான் இப்போ இதில் வந்து ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி மட்டன் போட்டு அதில் வந்து கொத்தமல்லி இலை, என்றைக்குமே நீங்கள் இதில் வந்து கொத்தமல்லி இலை போடும்போது, நீங்கள் அவிய வைக்கும் போது இந்த கொத்தமல்லி இலை போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து கறியோட வந்து கெட்ட வாடை அடிக்காமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ரொம்ப சூப்பரான ஒரு உங்களுக்கு வாடை வரும். இந்த கொத்தமல்லி இலை போடுறதுனால மட்டனுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும்.
நான் இதில் வந்து கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெள்ளைப்பொடி இஞ்சி பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டு இதை நான் அவிய வைக்கணும். மட்டன் வந்து அவிய வைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் போட்டு கிண்டி இதை வந்து நல்லா அவிய விடணும். இந்த மட்டன் வந்து நீங்கள் ஒரு 3-4 சிட்டி வச்சு அவிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு மட்டன் வந்து நீங்கள் குக்கரில் அவிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மஞ்சள், உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 சிட்டி ஆன அப்புறம் நம்ம பார்க்கலாம். சிலவங்க வந்து கறி வந்து அப்படியே தண்ணியில் போட்டு அவிய வச்சுருவாங்க. அது நல்லா இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாமே போட்டு வைக்கும் போது அதோட அரோமா வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே இப்படி ஒன்றா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும் போது ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். மட்டன் வந்து நல்லா அவிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும், பச்சையாக இருக்கணும். இது வந்து நல்ல ஒரு சூப் எடுத்தாச்சு. இதை வச்சு தான் நம்ம இப்போ ரைஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம வந்து மகாராஷ்டிரா நாக்பூர் ஃபேமஸ் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ சூடு பண்ணி இப்போ இதில் எல்லாமே இப்படி போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்ச மசாலா ஃபுல்லாக இப்படி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இதை ஃபுல்லாக வெங்காயம் போட்டுருங்க. நல்ல வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும். அதில் இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, பச்சை மிளகாவும் சீரகம் திரிச்சது, இதில் பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி நீங்கள் வேணால் போடுங்க, இல்லை வேணுன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஒரு லெமனு. ஆயிலில் வந்து புதினாவும் கொத்தமல்லியில் போட்டுக்கோம். இது வந்து ப்ரௌன் ஆகிட்டு இதில் வந்து நீங்கள் இதை வச்சுருக்க எல்லாமே போடுங்க. தக்காளி பழம் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் போட்டு இவ்வளோ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இதை அரைச்சி வச்ச கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடி, இஞ்சி, புதினா எல்லாமே இதில் போட்டுருங்க. ரொம்ப ஒரு அருமையான சூப்பரான லாஸ்ட்டில் தான் இதில் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடி, இஞ்சி அரைச்சி போட்டதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த ஃப்ளேவர் நல்ல ஒரு இருக்கா லாஸ்ட்டில் போடுங்க. இப்போ இதில் ஒரு லெமனை நீங்கள் புளிங்க. கொஞ்சம் தயிரை ஊற்றுங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம், ஏன்னா ரொம்ப புளிப்புனா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கூட தயிர் ஊற்றுங்க. நீங்கள் இது வந்து நல்லாவே இப்படி அழகாக வதக்கியாச்சு. இதை வதக்கும் போது நீங்கள் இப்படி கொழுப்பு போட்டிங்க அப்படின்னா இன்னுமே மட்டன் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதில் கொழுப்பு போடணும். இப்போ நீங்கள் அதில் மட்டன் போடுங்க. இப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து மட்டன் நல்லா வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஊற்றணும். வந்து நீங்கள் முதல்ல தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது. முதல்ல அரிசி வந்து இதிலே கழுவி இதிலே போட்டிங்கன்னா நல்ல ஒரு தனித்தனியாக வரும். அந்த அரிசி வந்து அழகாக வேகும் போது தனித்தனியாக இருக்கும். நீங்கள் இப்படி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றணும். இதில் வெந்நீர் சூடு பண்ணி தனியாக வச்சு அதை ஊற்றணும். அப்போ தான் இந்த பிரியாணி இப்போ நீங்கள் இதை இப்படி வந்து தனியாக வெந்நீர் சூடு பண்ணி இதில் ஊற்றணும். அரிசி வந்து இப்படி எண்ணெயிலே போட்டுடணும். மட்டனும் எண்ணெயோட போடணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வச்சு மட்டன் தண்ணி அதில் ஊற்றிடுங்க. நீங்கள் அதை வந்து பாயில் பண்ண மட்டன் தண்ணி ஊற்றின அப்புறம் இதை வந்து உங்களுக்கு தேவை எவ்வளோ அந்த உங்கள் அரிசிக்கு தண்ணி நீங்கள் தண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் இதை அப்படியே வேக விடுங்க. நல்லா உங்களுக்கு அரிசி வெந்து வந்துன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா சூப்பராக பொலபொலன்னு ஆயிரும். இது
சூப்பரான நல்ல அப்படி இப்படி உருந்தாப்பில் இருக்குது பாருங்கள் அந்த பிரியாணி. எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு அந்த அரிசியை வதக்கும் போது உங்களுக்கு இந்த மெத்தடில் பண்ணும் போது இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது மட்டன் பிரியாணி, மட்டன் மகாராஷ்டிரா நாக்பூர் ஃபேமஸ் பிரியாணி. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இந்த நெய் யூஸ் பண்ணேன். ஜிபிஆர் நெய் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஜிபிஆர் நெய் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்குது. இதை வந்து நான் லாஸ்ட்டில் வந்து இதை கொஞ்சம் ஊற்றேன். இதை ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு சூப்பரான அருமையான பிரியாணி ரெடி ஆகிட்டு. ரொம்ப மைல்டான பிரியாணி, பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்படியே ரெசிபி பார்க்கறதுக்கு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல இப்படியே சமையல் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலில் பார்க்க கிடைக்கும். எப்படி ஈஸியாக சமையல் பண்ணலாம், எவ்வளோ நல்லா பண்ணலாம், ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்ட்டு என்னோடய சேனலில் வந்து நீங்கள் டெய்லி பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.